கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அது கொடுத்த கிரேஸ் அண்ட் அதை கொடுத்த இம்பாக்ட் இஸ் அன்பீட்டபிள். என்னதான் ஆல்ரெடி பார்த்த 2 படங்களையும் கம்பைன் பண்ணி கொடுத்தாலும் பாகுபலி தி எபிக். அதை விட பாகுபலியை ஒரு படமாக கன்சிடர் பண்ணுறதை விட அதை ஒரு எமோஷனாக தான் நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படம் பல படங்கள் அண்ட் கதைகளோட ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்த மிக்சர் பேக்கெட்டுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நான் உங்கள் சர்ஜன். வெல்கம் டு என்ஜே தேம்ஸ். இதை நான் சொன்னதும் ஒரு குரூப் தெரியும்டா டைம் கிங் தானேன்னு வருவானுங்க. ஆனால் வெயிட் பண்ணுப்பா, நம்ம இந்தியாவோட பிக்கெஸ்ட் படத்தை எடுக்கிறதுக்காக நம்ம இந்தியாவோட பிக்கெஸ்ட் டைரக்டரான மணிதாத்தா மடியிலே கையை வச்சிருக்காங்க. நம்ம மணிதாத்தா எப்படி சில படங்களை புராண கதைகளை வச்சு எடுக்கிறாரோ அந்த ஐடியாவை அப்படியே எஸ்எஸ்ஆரும் எடுத்து பண்ண படம் தான் பாகுபலி. நம்ம மணிதாத்தா கதையை சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதை பத்தியும் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் தனியா ஒரு வீடியோ போட்டுருவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாகுபலி ப்ராப்பரா ஒரு மகாபாரதமா ஒரு கோர் ஐடியாவை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். எப்படின்னு சொல்றேன் வாங்க. மகாபாரதமோட ஹீரோஸ் பஞ்ச பாண்டவர்கள் அண்ட் இன் அதர் சைடு பாகுபலி. இவங்க 5 பேரோட கோர் ஐடியாவை, அதாவது இவங்க 5 பேரையும் ஒரே ஆளா மாத்திர கேரக்டர் தான் பாகுபலி. இவங்க 5 பேரோட பவர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் பத்தி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். யுதிஷ்டிரா, இவரை பத்தி சொல்லணும்னா இவர் உண்மையை மட்டும் தான் பேசுவாரு, போய் பேச மாட்டாரு. அண்ட் ஜஸ்டிஸ், இவர் கொடுக்குற தீர்ப்பு வந்து கரெக்டா இருக்கும். இதே இன் அதர் சைடு பாகுபலியை வச்சு பார்த்தோம்னா இவரோட ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் பத்தி நம்ம சொல்லணும்னு இல்லை, செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக சாவே ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தவன். பட் லேடிஸ் மேல கை வச்சா தலையை வெட்டணும்னு சொல்லிட்டு மனவெறி பாட்டுல ஏன் அந்த தடவை தடாமனா தெரியல. செகண்ட், அடுத்தது பீமன். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் தான் அந்த காலத்து ஆள். இவர் எப்படிடா பாகுபலிக்கு ரிலேட்டட்னு பெருசாலாம் யோசிக்காதீங்க. தேரை தள்ளுறதுல இருந்து சிலையை உடைக்கிற தலைவன் செஞ்ச சேட்டை எல்லாமே பீமன் கேரக்டரோட விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் அர்ஜுனா, தி ஐகானிக் 3 அம்பு ஞாபகத்துக்கு இருக்குல்ல. இருக்கிற அத்தனை வெப்பன்ஸ்லயும் இதை தான் பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் படம் ஃபுல்லா அதை தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி நகுலன் அண்ட் சகாதேவன், இவங்க 2 பேர்லயும் பவர்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. இவங்களோட பவர்ஸ் தலைவன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருப்பான். அதுல ஒருத்தன் பெஸ்ட் கத்தி சண்டை, தப்பா யோசிக்காத. இன்னொருத்தன் நல்லா குதிரை ஓட்டுவான், தப்பா யோசிக்காத. இதுல பாகுபலிக்கு மட்டும் இல்ல, தேவசேனால இருந்து பிங்களதேவன் வரைக்கும் கேரக்டர் ஸ்டோரி லைன் எல்லாமே கனெக்ட் ஆகும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். என்னவா இருக்கும்? ஓகே